சுக்குமணி சுக்குமணி வெள்ளப்புண்டு 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 இதான் லாய்க்கு தரப்புண்டு 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 மலைப்புண்டு 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 மாதிரி லூசு முண்டை என்ன பேச்சு பேசுற? வெள்ளப்புண்டு வெள்ளப்புண்டு சார். வெள்ளப்புண்டையா? ஆமா சார். என்ன சார்? சார் வெள்ளப்புண்டு சார். உங்க வெள்ளப்புண்டை காமிங்க. எவ்வளவு சார் வேணும்? இல்ல எவ்வளவு சார்? ஒரு பூண்டு வாங்கினா 25 ரூபா சார். ஒரு பூண்டா? ஆமா சார். என்னமா நம்பர் இல்லாம போகணும். ஏமா இந்த வெள்ளை பூண்டு நல்ல ஒழுக்கமா பேசணும் சரியா? ஒழுக்கமா பேசுறாரு. இது ஒரு வியாபாரம் பார்த்தோம்னா ஒழுக்கமா வியாபாரம் பார்க்கணும். ஏன்னா இருக்கிற தாய்மார்கள் எல்லாம் வந்து நம்ம தெய்வங்கள் சரியா? வெள்ளப்புண்டு 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 மலைப்புண்டு மலைப்புண்டு தரப்புண்டு தரப்புண்டு வாங்க சார் வாங்க 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 போனா போது பொழுது போனா கிடைக்கும். கோலப்படி 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 சார் கோலப்படி கோலப்படி ஐயோ என் ஓயாவத்தை நான் விக்கிறேன் பாரு. உன் ஓலை புடிச்சல அப்படித்தான் இருக்கு. வெள்ளப்புண்டு வெள்ளப்புண்டு சார் சப்போட்டா சார் வாங்க சார் வாங்க வாங்கனே வாங்க வாங்க 20 கிலோ 20 வெளிச்ச வேலை கொடுங்க சார் வாங்க சார் வாங்க சப்போட்டா சப்போட்டா சார் 20 ரூபாய் கிலோ 20 முடியல கைகால் வலிக்கு கால் வலிக்கு முழங்கால் வலிக்கு முட்டி வலிக்கு சார் வாங்க சுகானந்த லேக்கி இஞ்சி வெள்ளை பூண்டு எல்லாமே திராம வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் சார் கிலோ 20 ரூபாய் சார். வெங்காயம் தக்காளி தரப்புண்டு சார் வாங்க சார் வாங்க தக்காளி கிலோ 20 வாங்கம்மா 3 கிலோ 50 மிளகாய் யாவர் தட்டுல ஓட்டணும் அப்புறம் நீ ஒண்ணும் செய்ய முடியாது. நான் சொல்றேன் நான் பண்ண டோக்கனை போட்டுக்கிட்டு அண்ணே என்ன சேப்பு சட்டை போட்டனே என்னனே சப்போட்டா நோட்டியுமே நீ மேல இருந்து இப்படி அண்ணாந்து பாக்குற என்னனே என்ன ஒண்ணுதானே கேக்குறேன். அங்க திரும்புற எப்படியாவது இந்த சப்போட்டாவை வாங்கிடுவோம்னு அவருக்கு ஒரு நினைப்பு. அங்க வேற இந்த சேப்பு சட்டை போட்ட அண்ணனும் இந்த மாமனார் மாவுட்டி மண்டையும் இப்படி சப்போட்டா நோட்டி மேல இருந்து கீழே வரை பாக்குறீங்களா? என்னத்த பாக்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆமா ஏமாந்து தொலைஞ்சிருக்கீங்க. அவன் சப்போட்டா நோட்டி வேகமா வந்துடுறியா போல இருக்கு. ஏதோ ஒண்ணு உட்கார்றேன் போல ஆளு மண்டை சரி பாரு குடுக்குன்னு எந்திரிக்கிறேன். இங்க ஒண்ணும் இல்ல தெரிஞ்சுக்க. ஹலோ 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 பாப்பா ஹலோ உங்க தானே ஏங்க ஏமா என்னங்க என்ன பாடம் வளர்ந்து ஆளு முகர கட்டே பாரு கிடுப்புடு ஆண்டிட்டு பப்புடு முகர இதை பாரு. முகரை பார்த்தா 10 ரூபா முகரை அரைச்சி இதுல அப்ப நம்ம முகரைய பாரு இஞ்சி மாதிரி நம்ம குளுக்கு ஆட்டிட்டு வந்துட்டாங்க 5-6 பேர். நாங்க ஆம்பளைங்க அம்மா அங்க இருந்து வந்துட்டாங்க. ஆட்டி அழைச்சவள 5-6 வீட்டை கெடுத்தவள நல்லூர் வெண்ணெய் ஏர்போர்ட் வெண்ணெய் மதுரை வெண்ணெய் பார்த்திபன் வெண்ணெய் எல்லாம் வெண்ணெய் எடுக்காம விடுறது இல்ல. சிஸ்டம்ல இருக்கானே சோழக்குடி வெண்ணெய் அம்புட்டு வெண்ணெய் ஆவியூர் வெண்ணெய் அப்புறம் பாத்தீங்கன்னா வளையங்குளத்து வெண்ணெய் இம்புட்டு வெண்ணெய் ஒன்றை எடுத்துட்டு விட்டுருவோம் ஒழுக்கமா உட்காந்துக்க. இந்த நல்லூர் வெண்ணெய் யாரும் எடுக்க முடியாது சரியா? ஒரு ஆளு 5 ஆளு வேலையை பார்த்துட்டு போட சிவகாமி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க. யாரோடையும் வம்புக்கு என்னைக்கு யாருமே போக மாட்டேன். ஆனா வந்தாச்சு சரி 60 வயசு கிளவியா இருந்தாலும் சரி விடிய உருட்டிட்டு கூட கிடப்ப விட்டுட்டு போக மாட்டேன். நான் போங்க பாரு வீணா சண்டைக்கு போக மாட்டேன். சரி வந்த சண்டை எவ்வளவு 60 வயசு கிழவனா இருந்தாலும் சரி நீயா நான் நின்னு நிப்ப பாப்பா. அப்போ என்ன நீ வெறியாளு தகட்டி விட்டு என்னத்த நீ கிழிச்சு விடுவ? பெண் கூட்டங்கள்லாம் உட்காந்துருக்காங்க வாயாடிக்கு பேசுற ஒழுக்கமா போய்க்க. யாரு? ஆமா நான் என்னைக்கு என்ன பெண்களை வந்து கண்களா மதிக்கிறேன். ஆண் பிள்ளையே உன் ஆணுக்கு மரியாதை கொடுக்க உன் சாணுக்கு மரியாதை கொடுக்க இத்தனோடு மியூசிக் மரியாதை கொடுத்து உனக்கு பேசுறேன். ஏன் தெரியுமா? என் கூட பிறந்தது ஒரு ஆம்பளை என்னை பெத்தது ஒரு ஆம்பளை நாளைக்கு நான் பெக்க போறது ஆம்பளை என்னை கட்டது ஒரு ஆம்பளை. இப்ப 4 ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்க மரியாதையா ஓடி போய்க்க. எங்க கிளம்பிட்டீங்க 2 பேரும்? உடம்புக்கு தண்ணி ஊத்த போறாங்க. சரி போயிட்டு ஓடியாங்க. எங்களை புடுக்கலையா? சரி வந்துடுறேன். சரி பரவாயில்ல. நீங்க ரொம்ப பேசுறீங்க. ரொம்ப அதிகமா பேசுறீங்க. அடிச்சு ஆப்பால் போட்டு விடுவேன். குத்து உட்கார வச்சு போயிருவேன். குடுக்கறக்குள்ள கொட்டாய்க்கு கொத்துக்கு வியாவியான்னு ஏறிட்டு போய் நாலு செத்து போயிருவேன். ஓத்தோட கொஞ்சம் பாலெல்லாம் கக்கணும் பாத்துக்க. இன்னைக்கு குடுக்கற உள்ள குன்ன காவடிக்கு அண்ணா காவடி எடுத்து போயிருவேன். லெப்ட்ல விட்டு ரைட்ல விட்டு ஜே டிவி ஜெயா டிவி ராஜ் டிவி சன் டிவி அப்படின்னு ஒளிபரப்பு பண்ணிடுவோம் பாத்துக்க. அங்கிட்டு விடுவேன் இங்கிட்டு விடுவேன் புதுசா
மரமா சொல்லிவிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஐயா நான் சொல்லுறதுக்கு பயந்தாச்சு. யாரு போய் எத்தனை கேர்புல மண்டையில சொல்லியிருக்கேன். அது மாதிரி இடத்துல நமக்கு சொல்லி விட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா நீ எத்தனையோ சொல்லுங்க பாப்ப. ஆனா நான் அப்படி ஆள் இல்ல. சரியா? நீ என்ன ஆம்பளை ஆம்பளை கிழக்கு கிழக்கு நாடி ஆம்பளைன்ற எத்தனை ஆம்பளை ஒரு நாளைக்கு பாக்குறேன் தெரியுமா? 1000 ஆம்பளையில பாக்குறேன். இல்ல தம்மா துண்டு போய் பிஸ்கட் பிடிங்க வீசி போயிட்டே இருப்பேன். கை விடுமா 1000 ஆம்பளை பாக்குறீங்களே ஒரு ஆளுக்கு எவ்வளவு? அப்ப பார்த்தா எல்லாத்துலயும் அப்படிதான் இல்லம்மா. 1000 ஆம்பளை பார்த்தா இன்னும் நான் தவறு நினைக்க கூடாது. இரு என்ன நான் ஒரு ஆம்பளை என்னைய பார்த்திருக்கேன். இன்னைக்கு என்னோட வந்து நடிக்கிறேன்னா எனக்கு ஒரு ரேட்டு, அடுத்த ஆள் வந்துட்டாருன்னா அவருக்கு ஒரு ரேட்டு, இப்படி நிறைய ரேட் இருக்குல்ல. என் வாய கிளறி சூத்த புண்ணாக்காத ஒழுக்கமா பேசுனா ஒழுக்கமா நல்லா பேசுறாளு சிவகாமி. நவரி பேசுறேன்னு வச்சுக்கவே நான் என்ன விதத்துல இருப்பேன்னு தெரியாது. சரி அப்ப பாக்குறவங்க எல்லாம் ரேட்டு பேசுவேன் நீனு. ஆமா இன்னொன்னு நானும் நிறைய பார்த்து சந்திப்பேன். யாரு இல்ல நான் தெரியாம நினைக்கிறேன். பொம்பளை நான் ஒரு ஆளைக்கு என்ன சொன்னேன்? 1000 பேர்த்த பாக்குறேன். நான் இன்னைக்கு என்னத்துக்கு வந்திருக்கேன்? நாடத்துக்கு வந்திருக்கேன். சரிங்களா? அப்ப நான் மேல உட்காந்து மேடையில இப்படி பேர்த்த உட்காந்துங்கன்னா அப்படி பேர்த்த நான் பார்த்தாதான் நாட ஆரம்பிக்கும். அதுக்கு ரேட்டு பேசியாடா? ஏண்டா தெரியாம தான் கேட்கிறேன். உன் பொண்டாட்டியா இருந்தா இப்படி என்ன ரேட்டு பேசியாடா? பார்த்தனா கேட்கிறேன். உன் தங்கச்சியா இருந்தா எனக்கு ரேட்டு பேசியாடா? உங்க அக்காவா இருந்தா எனக்கு ரேட்டு பேசியாடா? பார்த்தா நீ சொன்னாலும் சொல்லாட்டி எனக்கு நீ பொண்டாட்டி நீதான். 5:30 மணி வரைக்கும் நீதான் எனக்கு பொண்டாட்டி. 5:30 மணிக்கு மேலதான் என் பங்காளிக்கு பொண்டாட்டி. தொட்டு பேசாத. ஏமா எனக்கு தொட்டு பேச தொட்டாத்தான் வரும். தொடாத என்ன தொடுறேன். முகரத பாரு குடுமையை வச்சுக்கிட்டு கிழக்கு கிழக்கு ஆடி வேண்டாம். பப்புனு முகரத பாரு. ஏமா ஓ உடம்புக்கு நான் அடி வாங்க முடியாதுமா. ரேட்டு பேசுறீங்க பேசு பேசி போட்டேன்னா பால் பாக்கெட் தெரிச்சு போவேன். போய் குண்டிய காமிக்கிறா எங்கிட்ட போய் காமிக்கிறாள். ஆனா நான் நல்லவன் நினைச்சேன். ஆனா நான் கூட நினைச்சேன் தாய் குளம் நினைச்சேன். இப்பதான் தெரிஞ்சு சரியான தெப்ப குளமா இருந்திருப்பான்னு. ஆனா உண்மையிலேயே எத்தனையோ தெப்பத்துல குளிச்சிருக்கான். எப்படி இப்போ தண்ணி கூட குளக்கோன்னு கிடக்கா? அப்ப நீ குளிச்சிருந்திருக்க. நீதான் அள்ளி வாய்ப்பு பிடிச்சேமே சொல்லிட்டல. ஏயா சரி இருக்கட்டும்யா இருக்கட்டும். இருந்தாலும் இந்த பெண்மணி யாராக இருக்கலாம், எங்கிருந்து வந்திருந்தாலும் அந்த பிள்ளைய வியாபாரி நானும் வியாபாரி ஆடி பாடி இன்னைக்கு வியாபாரத்தை கூட நம்ம விற்கணும். ஏன்னா அந்த பிள்ளை வியாபாரத்தை நம்ம கேட்கணும்ல. நம்ம வியாபாரத்தை நான் சொல்லுவேன், அந்த பிள்ளை வியாபாரத்தை கரெக்டா சொல்லணும். என்னடி முண்டை லூசு முண்டை. ஹலோ ஹலோ நீ யாருக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? நீ கேட்ட நான் சொல்லணுமா? நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லித்தான். நீ கேட்ட நான் சொல்லணும் அவசியம் கிடையாது. நான் தெரியாம தான் கேட்கிறேன். இல்ல ஒரு பொம்பளை பிள்ளைட்ட வந்தோட்டியும் ஆறு என்ன ஏது என்ன கேட்கிறேன்? என்ன விசாரிக்க நீ யாரு? என்ன விசாரிக்க நீ யாருன்னு கேட்கிறேன். என் மாமனா, என் மச்சானா, என் அண்ணன் தம்பியா, சொந்தமா, என் தொடர்த்தா கேட்கிறேன். இது யார் போட ரோடு? இது யார் போட? தொட்டு பேசாதியா? தொட்டு பேச ஒப்பை போடுறா இல்ல ஒப்பை வச்சு போடுறா உன் பொண்டாடி போடுறா உன் நல்ல பொண்டாடி போடுறா ஏண்டி கண்டாரு மலை போட்டேன்னா பூர் கலண்டு புஞ்சாரு கடு பூச்சை ஏதுனா பெரிய பூச்சை ஏறு அவ்வளவு பூச்சை போயிரு. நீ தேவை பூச்சை இல்லாம பேசாத. புஞ்சை ஏறுவேன் என்ன என்ன நீ ஒரு ஆளு பூச்சை நீ என்ன ஆடி வந்து பேசிருக்க போயா வேலை பூச்சை. ஆமா ஏன்னா பெரிய ஆள் லட்சுமி இருக்கேன் அவனுக்கு கடுப்பு புஞ்சை ஆயிரும் பாத்துக்க. போட்டேன் போட்டேன் போட்டேன். நான் வந்து நாகரீகமா பேசணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நான் சொன்னது. நீ யாருக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? கட்டிக்கார ஆடுநாள் ஆடுவேன் பாடுநாள் பாடுவேன் பாடுநாள் பாடுவீங்களா? புரியுங்க
காட்டு ரோசா இப்ப குட்டி ஒரு ஜங்கே பொட்டிட்டாரு அவன் லூசு போய் கூட்டு போய் பால் அழைச்சிட்டேன் மீன் பிடிக்க போனேன் ஆத்துல ஒரு தனியா ரெண்டே போடுவேன் போடுங்க ஏன்னா நறுக்கு சுருக்கா போட்டுவிட்டு ஓடுங்கப்பா. ஆனா இன்னைக்கு வந்திருக்கிறது போட்டேன் சிறப்பான பிள்ளைலாம் வந்திருக்காங்க, வாய்ப்பு கொடுக்கணும். சரியா? மொச்ச கோட்டை பலலையே செய்யாத மரலையே அப்படி போடு. முச்ச போட்ட பல்லாலையே
சரி இப்போ நான் என்னென்ன வீட்டில் வரையில குளிக்காம வந்துட்டேன் எல்லாம் சேர்த்து குளிச்சுக்கிட்டுங்களா நல்லா இருக்கு சரி நான் இப்போ அந்த வாட்டர் கேனு நின்று போனால் 1/2 லிட்டர் 1 லிட்டர் வரும் அதை வச்சு ஆனாரு நான் இதை வச்சு ஆடணும் பொம்பளை நானா இல்லை அந்த ஆளா பார்க்கணும் சரியா சரி வனத்தில் சுத்துதடி 9 நவக்கரவோ பப்புனவர்களே ஆறுமையா பொம்பளை நான் கெட்டிக்காரி இல்லையா நல்லா ஆடுறியா நல்லா ஆடுறியா என்னடி ஆடுங்க இன்னைக்கு அன்னைக்கு மாதிரி கொட்ட போற அப்பதான் தெரியும் பாடத்துல பெட்டி என்ன பெட்டின்னு அப்புறம் பாத்துக்க பரவாயில்ல நல்லா ஆடுறீங்க நல்லா பாடுறீங்க எனக்கு பிடிச்சிருக்கு உங்களை பார்க்கையில ஆசை வந்துருச்சு காதல் பண்ணிடலாமா பண்ணுங்க மருமனே கொஞ்சம் லைட்டா வச்சு கொஞ்சம் ஏத்துங்க ஏய் நில்லுப்பா தூங்காதே தம்பி தூங்காதே ஏய்யா பப்பன் டான்ஸ்ல முடிஞ்சிருக்கு இப்போ ஏன் உட்காந்து மைக் செட்டில் தூங்கலாம் நாடகம் எப்படி இருக்கு அடே அப்பா பொழந்துரும் நீங்க ஏத்துனீங்களே மருமோனே நல்லா கொஞ்சம் தூக்கி வச்சு ஏத்துங்க ஆளு கலரா சூப்பரா இருக்கு அதை விட என் ஆட்டத்தை கூட என் செல்லக்குட்டி பாடுச்சு பாருங்க சூப்பரா சூப்பர் சிவகாமி அசல் உன் மயம் மாதிரியே இருக்கானா ஆமா ஆமா சரி காதல் பண்ணுங்க என் காதல் எப்படிங்க இருக்கு நல்லா கொஞ்சம் எக்க வச்சுங்க லைட்டா ஷார்ப் வைங்க ஆலோலம் பாடும் தென்றலே ஆகாயம் தேடும் திங்களே வட்ட வட்ட பட்டு வைத்து வண்ண வண்ண பூ முடிக்கவா சின்ன சின்ன கண்ணன் உன்னை இந்த தென்னெடுக்கவா ஆலோலம் பாடும் தென்றலே ஆகாயம்
அமைதியான நதியினிலே ஓடம் ஓடமாள வெள்ளாத வெள்ளம் வந்தாலாடும் அமைதியான நதியினிலே ஓடம் ஓடம் அளவில்லாத வெள்ளம்